1949 செப்டம்பர் 14 பல போராட்டங்கள், பலரின் உயிர் தியாகங்கள், பல மணி நேர விவாதங்கள், இத்தனை எதிர்ப்புகளை கடந்தும் ஹிந்தி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட தினம் இன்று. இந்தியா சுதந்திரம் அடைந்த சமயத்துல இந்தியாவுக்கு எந்த மொழி காமனா இருக்கணுங்கிற பேச்சுங்கிறது உருவாச்சு. காந்தி ஹிந்தியை ப்ரமோட் பண்ணார், அதுதான் தேசத்தை ஒன்றிணைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்தியா முழுக்க அதற்கு பல எதிர்ப்புகள் உருவாச்சு. குறிப்பா தமிழ்நாடு அந்த போராட்டத்துல தனிச்சு நின்னுச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழக அரசியலின் ஆன்மாவா மாறுச்சு. அதன் பிறகு பாராளுமன்றத்துல இது குறித்தான விவாதம் பல மாதங்கள் அனல் பறக்க நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவா ஹிந்தியை அதிகாரப்பூர்வ மொழியா அங்கீகரிக்கலான்னு முடிவுக்கு வந்தாங்க. இதுல கவனிக்க வேண்டியது, ஹிந்தியை தேசிய மொழியா அங்கீகரிக்கணும்னு அவங்க முடிவெடுக்கல, ஹிந்திய அதிகாரப்பூர்வ மொழியா மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாங்க. அதற்கான வாக்கெடுப்புங்கிறது நடந்துச்சு. அந்த வாக்கெடுப்பு முடிவுல செப்டம்பர் 14, 1949 ஹிந்தி இந்தியாவின் அபிஷியல் லாங்குவேஜா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, ஹிந்தியோட சேர்த்து தமிழ் உட்பட 14 மொழிகள், இன்னைக்கு அது 22 மொழிகளா இருக்கு. இந்த 22 மொழிகளும் ஸ்கெடியூல்டு லாங்குவேஜா இணைக்கப்பட்டுச்சு. அதாவது ஹிந்திக்கு இணையான அதிகாரப்பூர்வ மொழி இந்த மொழிகள் அப்படிங்கிற அங்கீகாரம்ங்கிறது கிடைச்சது. ஆனா இப்படி எடுக்கப்பட்ட இந்த முடிவின் விளைவாதான் ஹிந்திய இந்தியாவின் அபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்றதை விட இன்னைக்கு இந்தியாவின் தேசிய மொழின்னு சொல்லக்கூடிய வழக்கம்ங்கிறது உருவாயிடுச்சு. இந்தியாவில் மொழி என்பது ஒவ்வொரு இனத்தின் உயிர் நாடி. அதை உடைத்தெறிவதற்கு முயற்சி பண்ணா அது இந்தியாவின் இறையாண்மைக்கே விழும் சம்மட்டி அடி.